ஒரு மனிதர் வந்து இதில் உளுந்துட்டாருன்னு வைங்களேன். இப்போ அவர் அதில் போராடிக்கிட்டு இருக்கார். சரியான முறையில் போராடுறாரோ கெட்ட முறையில் போராடுறாரோ மார்க்கத்து எல்லை குளிக்கிறாரோ. ரெண்டாவது, அவருக்கு வழிகாட்டுறவருக்கு கொஞ்சம் இறக்கமிக்கணும். ஏன்னா இது நோய், இந்த இஸ்கில் உழுவுறதுக்கு தானே அவன் பாதிக்கப்பட்டு நோயில் இருக்கிற மாதிரி பைத்தியமாய்ப்பான். நம்மளோட அட்வைஸ் அவனுக்கு போகாது, எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் அவனுக்கு போகாது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்மகிட்ட கொஞ்சம் இறக்கம் என்ன செய்யணும், இருக்கணும். அவனை திருத்துறதுக்கு இறக்கம் இருக்கணும். பிரிக்கிறன்ற பேரில் வளத்துற்றப்படாது, பிரிக்கிறன்ற பேரில் வளத்துற்றப்படாது, ஓட விட்டுறக்கூடாது. பேச்சுவார்த்தையை நடந்து விளங்கிட்டா எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை செஞ்சு விட்டு இதுக்கு பிறகு இதான் நடக்கும்னு சொல்லி அந்த குரூப் ஓடுற லெவலுக்கு இவன்ட சப்ஜெக்ட் செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. சுனல் குபரா நசாயில வரக்கூடிய செய்தி 8610 நம்ம தெரிஞ்ச செய்தி தான். ஒரு யுத்த காலத்தில் ஒருவர் கைது செய்யப்படுறாரு. அப்போ கைது செய்யப்பட்டோன்னே அவர் தண்டிக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறாரு. அவருக்கு மரண தண்டனை கொண்டு வரப்பட்ட டைமில் ஒரு பெண் அந்த செய்கிறா வாரா. அப்போ அந்த பெண் அந்த இதை சேர்ந்தவ அல்ல. அப்போ இவர் சொல்கிறார் என்ன, இவர் அவருக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் இவங்க 2 பேரும் விரும்பிட்டாங்கன்னு விளங்கி இருந்தும் கூட மரண தண்டனை கொடுக்கண்டு இவங்க வெட்டிடுறாங்க. நிச்சயம் மன்னிச்சும் இருக்கலாமா, அன்றைக்கி வெட்டிடுறாங்க, மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அதை பார்த்து அந்த பெண்மணி, அதாவது இந்த பெருமூச்சு, அப்படி 2 பெருமூச்சு 3 பெருமூச்சு விட்டுட்டு அங்கேயே என்ன செஞ்சிடறான், மூர்ச்சை ஆகி விழுந்து மௌத்தாயிடுறான். அப்போ அந்த காதலுடைய அந்த உச்சகட்ட இதில் தான் அதில் மரணிச்சிட்டாங்க. இதை ரசூல்லாங்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. ரசூல்லாங்க கேட்ட கேள்வி என்ன, அமாக்கான ஃபீக்கும் ரஜுலுன் ரஹீம், ஒரு இறக்கமுள்ள ஒரு மனிதராவது உங்களில் இருக்கலையான்னு கேட்டாங்க ரசூல்லா. ஒரு இறக்கம் காட்டுறதுக்கு ஒரு மனிதராவது இருக்கவில்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு தருணங்களில் அவங்களுக்கு இறக்கம் காட்டிக்கலாம். காதல் பிழையாக இருந்தும், இஷ்கு வந்து ஒரு ஷைத்தானுடைய வடிவமாக இருந்தும் அவங்களுக்கு ஒரு இறக்கத்தை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் காட்டி இருக்கலாமேன்னு ரசூல்லாங்க சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் நமக்கு என்ன அந்த இறக்க உணர்வு இருந்தால் நம்ம வந்து என்ன செய்வோம்னா அதை கையாளுற முறையில் அந்தந்த விஷயங்களில் நம்ம டெவலப் பண்ணி விடக்கூடாது. சரியா, அதை அழகான முறையில் கையாண்டு உள்ளத்துக்குள்ளே நுழைஞ்சி அதை செய்யணும். நீங்கள் நிறைய பெற்றோர்கள் திருத்த போய் நடக்கிற விஷயம் என்ன, ஓட வச்சிடுறாங்க. திருத்துறண்ட பேரில் போய் கட்டுமையான ஆக்ஷனில் எடுத்து பெரும்பாலும் விரும்பினத்துக்கு கோவப்படுறதை விட யாரை விரும்பினாடு பார்த்தா கோவப்படுறாங்க. நல்ல சொத்து சுகமுள்ள பெரிய பாட்டியா பிடிச்சி விரும்பி இருந்தாண்டா மார்க்கத்தில் கூடாது, நீ எதுக்கும் படி, நான் உனக்கு முடிச்சு தரேன், இடம் சரி, இடம் சரியான இடத்துல காதல் வந்திருக்குது. அப்போ எல்லாமே எல்லாம் இருக்கிற வீட்டில் போய் ஒன்றும் வானான்னு கலையை முடிச்சிடுறது இல்லைட்டா. எல்லாம் இருக்கு அந்த வீட்டில், வீட்டு இருக்கே கார் இருக்கே, எனக்கு ஒன்றுமே வானான்னு பிடிச்சிடுறது கன்ஃபார்ம் அவருக்கு தான் எல்லாம். சரியா, இந்த மாதிரியான ஒரு செட்டப் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த நோக்கத்தாலேயே என்ன செய்யறது, இந்த காதல் அங்கீகரிச்சிடுறது. செட்டே ஆகாதண்டா அவருக்கு தர்பியா, அவருக்கு பயிற்சி தேடி திரிகிற உலமாக்களை என்ன ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் இல்லைட்டா. அதை செய்யணும், ஈஸ்வரன் நசிஹத் பண்ணணும், அது பண்ணணும்னு. ஏன் இவன் பணக்காரன் ஏழையை விட்டு என்ன செஞ்சிட்டா விரும்பிட்டானதுக்காக நசிஹத் பண்ணி தெரிகிறது. பணக்காரன் எல்லாம் விரும்பிட்டான்னு சொன்னா அல்லாஹ் தஆலா இயற்கையாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மனித உணர்வுகளில் ஒரு பகுதி இது அப்படின்னு தத்துவமா திருக்குறள் பேசுற மாதிரி என்ன செய்யறது, அதை பேசுறது. இது வந்து இதெல்லாம் அந்த நோக்கங்கள் சார்ந்த விஷயங்கள், அதை நம்ம இன்னொரு பகுதியில் பேசுவோம். ஆனா இரக்கம் காட்டி கருணை காட்டி திருத்தல் என்றது மிக பிரதானமான பகுதி. இப்ப நம்மளோட இறுதி பகுதி என்னன்னா, திருமணம் இப்படியோ தவறான முறையில் ஒரு ரிஸ்கில் ஈடுபட்டவங்களோ அல்லது சரியாக அந்த உணர்வு வந்த உடனேயே அந்த வழிகளை முறையாக கடைபிடிச்சு திருமணத்துக்குள்ள வந்தவங்களோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இஷ்கு என்றது என்னது ஒரு சைத்தானியத்தான, அது குறைஞ்சிரு. அது வந்து திருமணம் முடிச்ச உடனே அப்படியே குறைஞ்சு வரும். அதை இருக்கையிலாண்டதை நம்ம விளங்கப்படுத்திட்டோம். அப்படின்னா அவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள நல்ல உணர்வுகளை எப்படி பேணி பாதுகாத்து கொள்றது, அது என்ன அப்படி என்றது தெரிஞ்சு. இதுல வந்து நம்ம 3-4 படித்தரங்களை சொல்லலாம். திருமணத்துக்கு பின்னால் உள்ள கணவன் மனைவி உறவுல 3-4 படித்தரங்களை சொல்லலாம். இந்த 3-4 படித்தரமும் எப்பயுமே அவங்கள முன்னுதாரணம் காட்டி இவங்க எடுத்தாலோ இவங்கள முன்னுதாரணம் காட்டி அவன் எடுத்தாலும் அது சீரழிஞ்சிருக்கு. முதலாவது விஷயம் என்னன்னா, கணவன் மனைவிக்கு அல்லது மனைவி கணவனுக்கு தியாகம் செஞ்சு அவர்களுடைய செயல்பாடுகளின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக அவங்க 2 பேருக்கு இடையில நடக்கக்கூடிய ஈர்ப்பு அது வரும். அந்த ஈர்ப்பு இஷ்கெல்லாம் இல்லை, அது ஒரு மஹப்பத் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் ஏற்படுத்துவான். என்ன காரணம்னா காலப்போக்கில் அவங்க செஞ்ச தியாகங்களா இருக்கு. இவன் வந்து அவங்களுக்கு அருளாயிருந்திருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அருளாக இருந்தாங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு அருள் என்றா ஒரு பயான் பண்ணணும். அருள் என்றால் என்ன, தியாகம் என்றா என்ன அப்படின்னு. ஏண்டா பேசிக்கா செய்யற அருள் தியாகத்துக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறாங்க.
கணவன் என்ன சொல்றது, உனக்காக வேண்டி தான் உழைக்கணும். பொய்யா இல்லையா? விளங்கிட்டா? உனக்காக வேண்டிலாம் உழைக்கணும். உழைப்பு நடக்குது, அதில் உனக்கும் பங்கு இருக்கு. உனக்காக வேண்டி உழைத்தல் அப்படின்றது சும்மா நம்மளா சொல்லிக்கிறது. அவள் இல்லாட்டி நம்ம உழைக்கத்தான் போறோம். அதான் உனக்காக வேண்டி உழைது. அது மனைவி சொல்லிக்கிறது, அவருக்காக வேண்டி தான் என் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணி. எங்க அர்ப்பணம் பண்ணி வாழ்க்கையெல்லாம் ஒத்தரிங்க அர்ப்பணம் பண்ணல. அப்போ ஹதீஜாரெல்லாம் அர்ப்பணம் பண்ணிக்கலாம். அது அர்ப்பணம் நடந்தா பார்ப்போம். விளங்கிட்டா? அர்ப்பணம் இல்லாமலாம் இல்லை. அர்ப்பணம் உண்டு, தியாகம் உண்டு, அருள்மிக்க குடும்பங்கள் உண்டு. ஆனா அன்றாடம் செய்யற கடமையெல்லாம் கூட அர்ப்பணத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து ஓடா தேயிறோம், விளங்கிட்டா, மாடா உழைக்கிறோம். வசனங்களை பார்க்கணும். விளங்கிட்டா? ஓடா தேயிறோம், மாடா உழைக்கிறோம். கையெல்லாம் என்னது, அது இப்போ கையெல்லாம் சொல்லல. அது ஏன்னா வேற லிஸ்ட்டுக்கு வந்துட்டு சரியா, அந்த மாதிரி எதையா கஷ்டப்படுற அது இதுன்னு சொல்லி எதையா சொல்லி தியாகம் பண்றது. அவரோட குழந்தைகளுக்கெல்லாம் நான் தான் என்ன செய்ய ரத்தத்தை பாலா மாத்தினேன். அதுவரை பால் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் ரத்தத்தை பாலா மாத்தினேன் ஒரு டெவலப்பா அது வந்துட்டீங்க. அதே மாதிரி நீங்க புள்ளைக்கு தியாகி. அந்த வேலை செய்யறதால யாருக்கு தியாகி? நீங்க புள்ளைக்கு தியாகி. அது அல்லாஹ் சொல்றான். அல்லாவே சொல்றான். அதாவது அந்த தாய் வயிற்றுல சுமந்து அந்த குழந்தைய பெத்தெடுத்து பால் ஊட்டி சுமந்து பால் கூடி மரக்கடிக்க செய்ய வரைக்கும் 30 மாதங்கள். யாருக்கு சொல்றான்? ஹஸ்பண்டுக்கு சொல்லல, புள்ளைக்கு சொல்றான். நீங்க அதை இங்க டிரான்ஸ்பர் பண்றது, அது அங்க புள்ளையோட சம்பந்தப்பட்ட விஷயம், புள்ளையுடைய தியாகத்தோட சம்பந்தம். அதை வந்து கணவனை காட்டுறது தியாகம். அது கணவனுக்கு தியாகம் எங்கேயும் வரல. உங்களை குழந்தை பெற்றுக் கொள்வதிலேயே என்ன அவன் ஆளாளுக்கு டயலாக் சொல்றது. விளங்கிட்டா? முதலா பிறந்த புள்ள சொல்றது தாய் பட்டத்தை உனக்கு நான் தந்தேன்றது. யாரு? முதலா பிறந்த புள்ள தாய் பட்டத்தை சர்டிபிகேட் அவ கொடுத்தே, அவன் முதலா பிறந்ததால இவ தாய். சரியா? இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குதா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த மாதிரி வசனங்களை சொல்லித்தேன். இதெல்லாம் தியாக அர்ப்பணம் இல்லை, கடமைகள். இல்ல இஸ்லாத்துல வந்து ட்ரெஸ் என்னது கழுவி விடுறது, சமைச்சு போடுறது, வீடு கூட்டுறது கடமைக்குதான் இல்லை. ஹஸ்பண்டுக்கு தான். உங்களை இப்படி பெரிய வீட்டில் வைக்கணுமெண்டோ, உங்களோட குடும்பத்தையும் சேர்த்து பார்க்கணுமெண்டோ, உங்களோட சகோதர திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணணுமெண்டோ, வகை வகையா உடுப்பு வாங்கி போடணும், அவனுக்கு கடமை இல்லை. நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறதால அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறான். நீங்க இதை விட்டு அவன் விட்டுரும், அவ்வளவுதான். விளங்கிட்டா? ஜென்ரலான சப்ஜெக்டை தவிர யாரும் இதுல தியாகிகள் என்ற அம்சத்துல என்னது இல்லை. எப்ப தியாகின்னு சொல்லலாம்டா, மனைவி தண்ட சொத்தெல்லாம் வித்து நீங்க முன்னேறுங்க கொடுக்குறான். நீங்க உழைங்க, நீங்க முன்னேறுங்க, இதுல ஒன்று எனக்கு திருப்பி வாணும். இது தியாகம். தியாகம்டா இழந்திக்கிறான். சரியா? இழந்துகிறான். அது போல கணவனுக்காக இப்ப அவக்கு சம்பந்தமே இல்லாத இதுல எல்லாம் வந்து தன்னை பொருளாதாரத்தை எல்லாம் கொட்டி கொட்டி என்ன செய்யறான், செலவழிக்கிறான். அவக்கு கணவனை முன்னேற்றணும் என்பதற்காக. கணவன் ஒரு நோயாளியா இருந்த டைம்ல 5-6 வருஷம் அந்த கணவனுக்காகவே தன்னோட டோட்டல் லைஃபையும் தியாகம் செஞ்ச மாதிரி அவருக்கு ட்ரீட் பண்றதும், அவருக்காக ஒரு வாரத்தை சொல்லாம கணவனுடைய நோயில என்ன செய்யறான், முழுமையா பங்கெடுக்கிறான். இதை என்ன செய்யுங்க, தியாகம் என்ன செய்யுங்க சொல்லுங்க. அல்லது கணவனுடைய அவர் இன்னொரு திருமணம் முடிச்சு அவர் இன்னொரு புள்ளையோட வரார். அந்த புள்ளைய தண்ட புள்ளையா நினைச்சு முழுமையாக என்ன செய்யறா, ஒரு எஃபோர்ட் போடுறா. இப்படியான ஏதாவது ஒன்று நடந்திருந்தா, இந்த மாதிரி லிஸ்ட் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு அசாதாரணமான நிலைமையில் அந்த தியாகம் நடந்திருக்குமாக இருந்தால், அல்லது வளமைக்கு மாத்தமா நடந்தா, அப்ப என்ன அவ வந்து ஒரு தியாகம் செஞ்சு அருள் செஞ்சுக்கிறான். இல்லைடா சும்மா உள்ள சப்ஜெக்ட் எல்லாம் வந்து அருள்ல போட்டு தியாகத்துல போட்டு அப்படி என்று சொல்லி இப்ப நீங்க பார்க்கலாம், சர்வசாதாரணமாக வந்து என்னது, மனைவி வீட்டுல உழைக்கிறதையும் கணவன் வெளியே உழைக்கிறதையும் வந்து சும்மா காட்டுறது. அதாவது எவ்வளவு வசதியா உழைச்சாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் சரி, ஒரு கணவன் இந்த சிந்தனையில சுமக்கிறது பாரம் தான். ஆனா அதை கொண்டு வைத்து கர்ப்பத்தோட விடக்கூடாது. அவர் தலையில் சுமக்கிறார், இவர் வயிற்றுல சுமக்கிற தலையில சுமக்கிற உண்டா. ஒரு 10 மாசத்துக்கு கல்லை கட்டிட்டு போவே விளங்கிட்டா, வயிற்றுல 2 ஒண்டாட்டு பார்ப்போம் விளங்கிட்டா. அது வேறதான். ஆனா தலையில சுமக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனுடைய அடுத்த சிந்தனைகள்லாம் எடுத்து பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய வழி இருக்கு. சமுதாய ரீதியாகவே நீங்க பார்க்கலாம், ஆண்களுடைய மரணம் பெண்களுக்கு மரணத்துக்கு முந்தி இருக்கு பெரும்பாலும். வணங்கிட்டா? வீட்டுல உம்மமாரெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படிங்க. சரியா? பெரும்பாலுமா அப்பா அம்மார் பேத்துருவாங்க, உம்மமார் நின்றுட்டிப்பாங்க. ஏன்னா அவனுடைய அந்த சுமை வந்து மனசுமையும் தலை சுமையும் என்ன செய்ய எப்பயுமே பாரமாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் என்ற சப்ஜெக்டை நிறைய நம்ம என்ன செஞ்சிருவோம், ஒரு ஆணோட சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடிய அதிகமான சிந்தனைகளை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அப்போ மனசுமைகள் இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கணவனுடைய சப்ஜெக்டுக்கு நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லி இருக்கிறான். ஸோ தியாகம் என்ற லெவல்ல இருக்கக்கூடிய கணவனோ அல்லது மனைவி, சில கணவன் என்ன செஞ்சிருப்பான்டா, திருமணம் முடிச்சதுலேருந்து அவளை படிக்க வைக்கிறதுலேருந்து அவளை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வரதுல இவன் பொருளாதார செலவழிச்சுப்பான். அது கடமையே இல்லை அவனுக்கு. பல லட்சக்கணக்கான பணத்தை செலவழிச்சு அவளை உருவாக்கிப்பான். இப்ப நீ
அவனுக்கு எக்ஸ்ட்ரா நன்றி உள்ளவனா என்ன செய்யணும் இருக்கேன். அவனுக்கு தந்தை மாதிரியான வேலைகள் அவன் என்ன செய்யறான். இது தியாகம் என்று சொல்லலாம். இது முதல் லெவலான குடும்பம். இந்த குடும்பத்துக்கு இடையில மறக்க முடியாத மரணத்தின் பின்னாலும் என்ன ஒரு கவலைகள் உள்ளத்துல சுமக்கக்கூடிய ஒரு உறவுன்னு என்ன செய்ய ஏற்படும். எல்லாரும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள போகக்கூடாது. ட்ரை பண்ணி பண்ணிக்கிட்டா நாங்களும் அந்த லிஸ்ட்டா என்னடா நாங்கள் அந்த லிஸ்ட்னா காலையிலேருந்து கூட்டுறேன் இந்த லிஸ்ட்டை கொண்டு அதுக்குள்ள அதை தியாகத்தை கேவலப்படுத்துறதுக்கு சமம். அது தியாகம். தூக்கத்தை தியாகம் செய்தேன். தூக்கத்தை விடுறதெல்லாம் ஒரு தியாகமா? தூக்கத்தை தியாகம் செய்தேன் அப்படின்னு சொல்லி என்ன தியாகத்தை சொல்ல கொண்டு அதுல போடுறத நம்ம பார்க்கணும். ததகையெல்லாம் இல்லை. ரெண்டாவது தரம் என்னன்னா, இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில ஒரு இனம் புரியாத ஒரு விருப்பமும் நேசமும் அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திடுவார். கணவன் மனைவிக்கு வளமையா இருப்பதை விட இவர் தியாகம் செஞ்சிக்க மாட்டாரு, அவன் தியாகம் செஞ்சிக்க மாட்டா. 2 பேர்ல ஒருத்தரோ அல்லது 2 பேரோ கடுமையாக விரும்பக்கூடிய மனநிலைக்கு வந்திக்கிறாங்க. பெரிய தியாகம் இல்லாட்டியும் ஒரு விரும்பக்கூடிய ஒரு மனநிலைக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. இந்த விருப்பத்துக்கு பின்னணி எதுவுமே இருக்காது. இந்த காதலுக்கு பின்னணி எதுவும் இல்லாத மாதிரி இதுக்கு பின்னணி எதுவுமே இருக்கா. 2 பேருக்கும் அப்படி ஒரு நேசம் பார்க்கறவனுக்கு என்னது எப்படி இது அப்படி என்ன நினைக்கிற மாதிரி இருக்கு. அது கல்யாணத்துக்கு முந்தி வந்தது, பின்னால் அப்படி தொடர்ந்து வரும் ஏழு, இப்படி வரும் ஏழு. இஷ்க் என்ற சப்ஜெக்ட் அல்ல அது. மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தாலா உள்ளத்துல இருக்கக்கூடிய அதீத ஒரு விருப்பத்தை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்திடுவான். இது நடக்கும். இது 2வது தரமாய்க்கலாம். தியாகம் இல்லாம தியாகத்தோட வரதை நிக்க நிலைக்கு. ஏன்னா இது திடீர்னு யூட்டன் எடுத்துரும். சரியா? 3வது ஒன்று இருக்குது. அவங்க என்ன செய்யற அளவான அன்பு பொறுப்பும் அளவான அன்போடு இருந்துட்டு அன்பு இல்லாமலும் இல்லை, அன்பு இருக்கிறன்றதும் இல்லை. அன்பு அப்படின்றது சென்டிமெண்ட்ல வெளியாகும். அன்பு எதுல வெளியாகும்? பெரும்பாலும் சென்டிமெண்ட் பக்கத்துல தான் அன்பு வெளியாகும். அதாவது சின்ன விஷயம் நடந்தா கூட பதறிக்கின்றிருப்பாங்க. சின்ன விதம் அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு அப்படின்னு எதை எடுத்தாலும் எங்களோட வைஃப் சொன்னானே சொல்லிட்டு வைஃபுக்கு இதெல்லாம் பிடிக்காது, வைஃப் சொன்னா அப்படியே என்னது ஒரு நிஸ்பத்து பண்ணிக்கின்றிருப்பாங்க. இது ஏதோ ஒரு வகையில் அந்த சென்டிமெண்ட் ரீதியாக அளவு அன்பு என்ற இதோட பொறுப்பும் கலந்து இருக்கும். 4வது தரம் என்னன்னா ஒன்லி பொறுப்பு. 4வது தரம் என்ன? பொறுப்பு. வந்தது தானே, விஷயம் சரிதானே, எடுத்து வச்சு அதோட ஃபோனை கட் பண்ணி முடிஞ்சு சாப்டர் முடிஞ்சுது, அவ்வளோதான் நிற்கிறது. இல்லை கொஞ்சம் அன்பான வார்த்தை அதெல்லாம் பேசுறது டைப்பில் ஆஃபீஸில் வேலைக்கு அன்பான வார்த்தை வேணா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி கேட்டுக்கண்டு இப்படி பேசுகிற பட்டியெல்லாம் வேலைக்கிட்டா அதாவது அதை கட் பண்ணிடுறது. கொஞ்சம் இது பிழை தான். இந்த மெத்தடில் பேசுகிற பிழை. ஜஸ்ட் அதை காட்டிக்கலாம உனக்கு பொறுப்பு மட்டும்தான் அப்படின்றது. சிலருக்கு மனைவி மீது வெறுப்பும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வெறுப்பும் இருக்கும், வெறுப்பு இல்லாமலும் இருக்கும். கணவன் மீது வெறுப்பு இருக்கும், வெறுப்பு இல்லாமலும் இருக்கும். ஆனால் ஏனோ வாழ்ந்துட்டு போவாங்க. ஆனால் பொறுப்பெல்லாம் சரியாக நடக்கும். நான் சொல்றதெல்லாம் எக்ஸெப்டடான ஓகே என்று சொல்லக்கூடிய குடும்ப நிலைகள். இதுக்கு அடுத்ததெல்லாம் கொஞ்சம் ஓகே இல்லைட தரத்துக்கு இறங்கிட்டு போறது. இதெல்லாம் ஏத்துக்கலாம். இதைத்தான் நம்ம பார்த்தோம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க என்னது, லைசத் குல்லுல் புயூத்தி துப்னா அலல் மஹப்பா, எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்படுகின்றவைகள் அல்ல அப்படின்றது. இந்த தரத்தில் உள்ளவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சதோ அதுல அல்ஹம்துலில்லாஹ்ட்டு போகணும். இந்த 4வது உள்ள பாட்டி 1வது உள்ள பாட்டியோட உதாரணங்களை சொல்றது. நீனும் அதில் வரமாட்டாய், இவர் அதில் வரமாட்டார். உனக்கு அந்த தியாகம் செய்ய இயலாது. சில மனைவி மாறிக்கிற கணவன் என்ன கேட்டாலும் எதை எழுதி கொடுக்குறடியாப்பாங்க. நீங்க மட்டும் எனக்கு வேணும் அவ்வளவுதான், இந்த அப்படி ஒன்று டீல் அப்படி அதை அப்படி இது இப்படி வேண்டி என்ற ஒன்றும் கேட்காதீங்க என்ற லிஸ்ட்ல முடிப்பாங்க. அந்த லிஸ்ட்ல உள்ள மனைவியில தியாகத்தை கொண்டு பாருங்க. அவர் எப்படி அவரோட நடக்கதான் செய்வான் அவன். ஏன்னா அவரோட அன்புக்கு இவன் அப்படி நடக்கிறத இங்க உதாரணம் காட்டக்கூடாது. இவர் என்ன செய்யக்கூடாது? 1வது தரத்தில் உள்ள கணவர் நான் உனக்கு அந்த கணவன் மாதிரி நடந்திருக்கணும், நான் இப்படி நடக்கிறேன் பாத்தியா அப்படின்னு இவனும் சொல்லக்கூடாது. இந்த மனைவிக்கு நீ அந்த உதாரணத்தை சொல்றது என்ன 100% பிள்ளை உண்ட. அதாவது தியாக லெவல்ல இருக்கிற மனைவியை கொண்டு போய் ஏதோ ஒரு சண்டையில இந்த 4வது லெவலில் உள்ள மனைவியை கொண்டு போய் செய்யக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. எங்களோட பயான கேட்கிறவங்களும் கணவன் மனைவி கடமைகள்ல டென்ஷன் ஆகக்கூடாது. ஏன் நாங்க ஒரு கேட்டகரியை பார்த்து எல்லாம் பேசல, ஒவ்வொரு சைடுக்கு வரும். அது சிலது உங்களுக்கு பொருந்தாடி பேசாம என்ன செய்யணும், இது நம்மளோட சப்ஜெக்ட் இல்லைன்னு நினைக்கணும். கொமெண்ட் எல்லாம் சொன்னேன், பெரிய கொமெண்ட் எழுதிக்கிறாங்க இங்கிலீஷ்ல, பெரிய கொமெண்ட். நீங்க பேசுறது என்ன 100% பிள்ளையானது. குடும்ப வாழ்க்கையில் உலகத்துல நீங்க மட்டும் வைக்கிறீங்க இல்ல, இது எல்லாருக்கும் சேர்த்து பேசப்பட்டது. நீங்க சில வேளை முதல் தரத்தில் உள்ளவரா என்ன செய்யலாம் இருக்கேனும். இந்த மாதிரியான இந்த 4 தரத்தில் உள்ள குடும்ப நிலைகளை வச்சுதான் ஆலோசனை பண்ணணும். ஆனா 90% பயான் எல்லாம் பெஸ்ட் லெவலுக்கு தான் இங்க கேட்டு பாருங்க. சரியா? கவுன்சிலிங் பண்றவங்களா இருந்தாலும் கைட் பண்றவங்களா இருந்தாலும் அந்த பெஸ்ட் லெவல்ல வச்சுதான் இருக்கேன். நீங்க அவங்க யாரும் கூட அவங்க யார் மனைவி அவ்வளவுதான், விளங்கிட்டா? மனைவி இவர் கணவன் அவ்வளவுதான். இந்த லெவலுக்கு தாய் லெவலுக்கு எல்லாம் கொண்டு போய் அப்படி மாதிரி அவர்கள் யார், நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. அவங்க டைம் ஒதுக்கினதுனாலதான் இவர் உழைக்க போறாரு. பேசுறதுக்கு டைம் ஒதுக்குறத விடுங்க, அவங்க உழைக்க போறது வாரது அது செய்யறது இது செய்யறது எல்லாம் என்னது, அதுவும் ஒரு கடமை நடந்துட்டு தானே இருக்குது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, இப்படி சொன்ன உடனே அவன் வைக்கிற குற்றச்சாட்டு சரியாயிருது. யாரு? அந்த மனைவி வைக்கிற குற்றச்சாட்டு சரியாயிருது. ஏன்
ஒரு ஒரு மணித்தியாலும் ஒதுக்க மாட்டாங்க, நீங்க ஒதுக்கிக்கிறீங்களா? இதுக்கு கொஞ்சம் பேர் இப்ப எப்படி ஆக்கிட்டாங்கடா, சண்டே வந்து வைஃபுக்கு, சண்டே வந்து வைஃபு கிட்ட ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்வால நான் இதில் பிழை சொல்ல வரல, ஆனா இது ஒரு சக்சஸ் ஆகிக்குமே நான் நினைக்கல. ஏன்னா மனிதன் மூட பொறுத்து தான் அன்பு வெளிப்படுறதும் ஷேர் பண்றதும். வெள்ளிக்கிழமை உனக்கு இப்போ வைஃபோட போகணும்னு ஒரு எண்ணம் வருது, சண்டே அப்படின்னு நீ வச்சியேண்டா சண்டேக்கு அந்த எண்ணம் என்ன செய்யாது, உனக்கு வராது. வெள்ளிக்கிழமை தான் வெள்ளிக்கிழமை பேத்துடணும். இப்போ வைஃப்னு சொல்றது நீங்க சண்டேன்னு தானே சொன்னீங்கன்னா, இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வேற ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கிறேன் அப்படின்னு அவ சொல்றது செட் ஆகாது. அதனால இது நான் பிள்ளைன்னு சொல்லலை, ஆனா இந்த மாதிரி ஆக்கிறது. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்தால் போனை ஓஃப் பண்ணி விடுங்கள் அப்படின்றது. போனை எல்லா டைம்லயும் ஓப்பன் பண்ணல, 24 hours வேலையில உள்ளவனும் வைக்கிறான், வணங்கிட்டா இல்லை அவனுக்கு தவிர, அதை எப்படி அவனுக்கு தவிரன்றது? அவ அந்தந்த கடமை செய்யறதா இருந்தா அதை ஓப்பன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. கொஞ்சம் டைமை கொடுத்து பேசுங்கன்றதெல்லாம் பிழை இல்லை. கொஞ்சம் டைமை கொடுத்து பேசுங்க, ஒரு அளவலா வைக்கின்ற பிள்ளை தேவையானது விஷயத்த பேசுறது. ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளவனுக்கு நீங்க சொல்லவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளவனுக்கு நீங்க அட்வைஸே காதல் மாதிரி. அது ஃபர்ஸ்ட் லெவல்ல உள்ளவனுக்கு சொல்லவே தேவையில்லையே. அவனுடைய அந்த மஹப்பத் அவனை இழுத்துக்கிட்டே இருக்கும். அவனுடைய அந்த ஈர்ப்பு வந்து அவனை இழுத்துக்கண்டே வந்துகின்றிருக்கும். அது அழகா ஜாயின் பண்ணிக்கின்றிருக்கும். அவனுக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இவங்களுக்கு கடமைகளை மீறினா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணணும். பரிந்துரைக்கலாம் பாருங்க அப்படின்னு. தேவையில்லைன்னா விட்டுட்டு போயிடணும். இல்ல ரசூல்லாங்க எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா, ரசூல் எப்படி வாழ்ந்தாங்க, சவுதி அரேபியாவோட வாழ்ந்துக்கிறாங்க, அதையும் சொல்லுங்க உதாரணங்கள். சவுதி அரேபியாவோட இறக்கம் வாங்கிக்கிறாங்க, அதை தலாக் பண்ண போனாங்க, அதை சொல்லுங்க. ஹதீஜாவோட ஒரு மெத்தட்ல வாழ்ந்துக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு மெத்தட்ல வாழ்ந்துக்கிறாங்க. ஒவ்வொரு மனைவிக்கும் அந்தந்த ஒரு இதுல பாத்தீங்க நீதியா நடந்து கொண்டாங்க. உள்ளம் என்ன செய்யாது, அல்லாஹும்ம ஹாதா கஸமி ஃபீமா அம்லிக் ஃபலா துஆഖிதுனி ஃபீமா லா அம்லிக். யா அல்லாஹ், இது என்னால முடிஞ்ச பிரிவு பகுப்பு, முடிஞ்சதை கொடுத்துட்டேன், முடியாததுல என்னை குற்றம் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. எப்படி என்னால முடியாததுல குற்றம் பிடிக்காது அப்படி என்ன, கல்பு கொஞ்சம் பேரை விரும்பும், கொஞ்சம் பேரை ஈர்க்காது, அதுல என்னை குற்றம் பிடிக்காதுன்னாங்க.